இன்னைக்கு இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய நாடு இரண்டு இடத்திலே நாம் தோற்றிருக்கின்றோம் என்று உறுதியாக சொன்னால், கல்வியிலே தோற்றிருக்கின்றோம், மருத்துவத்திலே தோற்றிருக்கின்றோம். காரணம் என்னன்னாங்க, பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை என்று சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை தாண்டி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பணம் இருக்கா காப்பாத்திரலாம், பணம் இல்லையா காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க நகரத்துல நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களா, பிரைவேட், ஆமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கிராமப்புறத்துல படிக்கிறீங்களா, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதையெல்லாம் நம்முடைய சமகாலத்துல இதை நேர்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க நான் பார்க்கிறேன், அவங்க அமர்ந்திருக்கின்றார்கள், பத்திரிகை நண்பர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், கல்லூரியில பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, நான் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க இங்க வந்திருக்கிறீங்க, மிடில் கிளாஸா இருக்கிறவங்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், நம்முடைய தலைமுறை முடியும் பொழுது கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமம் என்கின்ற வாதத்தை கொண்டு வரும். ஐயா, நாளை காலையில் அது முடியாது. 2026 தேர்தல் அது நடக்குமா? நிச்சயமா முடியாது. காரணம், அந்த அளவுக்கு நாம் வளரவில்லை, அந்த அளவுக்கு வருமானம் அரசிடம் இல்லை. 2031 முடியுமா? வாய்ப்பு குறைவு. 2036 41 செய்ய முடியுமா? இப்ப இருந்து 15 ஆண்டுகள் கழித்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இன்னைக்கு அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகரணும், நம்முடைய அரசியல் பேச்சுக்கள், அரசியல் நடவடிக்கைகள் அதை நோக்கி நகரணும். எல்லோருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும், அதுக்காக முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம மைக் இருக்கு, நம்ம ஒரு அரசியல்வாதி நாளை காலில் பண்ணிடுற முடியாது. 15 ஆண்டுகளுக்குள்ள செய்ய முடியுமா? கட்டாயமா செய்ய முடியும். அதனால இந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை என்பது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை சமப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை நான் பார்க்கின்றேன். இதை மிக முக்கியமா பார்க்கிறேன்.